அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. வைகாசி மாத பௌர்ணமி என்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். ஆனி மாத பௌர்ணமி தான் உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமி. இந்த ஆனி பௌர்ணமியானது ஜூன் 21ஆம் தேதியன்று வருகிறது. அதாவது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை காலை 7:16 மணி முதல் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:29 மணி வரை இருக்கின்றது. ஆனி மாத பௌர்ணமி ஜூன் 21 வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை 7 மணி வரையும் இருக்கின்றது. இந்த ஆனி மாத பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்பதை குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே கன்னி ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உத்திரம் பாதம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் கன்னிராசி. கன்னிராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தனத்தில் சனி, கலத்திரஸ்தனத்தில் சந்திரன் ராகு, அஷ்டமஸ்தனத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமாகவும் பல விஷயங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம். செலவுகள், குடும்பத்தில் சண்டை, சகோதர உறவில் பிரச்சனை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சி தாமதமாகலாம். கடினமான முயற்சிகள் செய்ய வேண்டும். சகோதரர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திடீர் செலவுகள் உண்டாகலாம். வேலை தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். இருந்தாலும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிகாரம் மற்றும் அரசு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். செல்வம் பெருகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கடின உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில சிறப்பு மரியாதைகள் வழங்கப்படலாம். கமிஷன் மற்றும் ஒப்பந்தத்தில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பாதையில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட அதிகமான வாய்ப்புகளும் கிடைக்கும். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது கடுமையான செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்துகிறது. குடும்பம், சகோதரர் வழியில் ஏதேனும் சிக்கல் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பது அவசியம். கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரங்கள் அனுகூலமற்ற நிலையை கொடுக்கும். எதிலும் குறுக்கு வழிகளை எடுக்கவோ அல்லது விதிகளை மீறவோ கூடாது. செவ்வாய் பயிற்சி தவிர ஏனைய கிரகங்களின் பயிற்சி சாதகமாக இருக்கிறது. செவ்வாய் அஷ்டமஸ்தனத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். பிரிந்திருந்த தம்பதியும் ஒன்று சேருவார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சற்று உபத்திரவமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவம் ஒருபடி உயரும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும். மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும். சக வியாபாரிகளால் மறைமுகமான போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு
உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணியாளர்களின் நிலையில் முன்னேற்றம் காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் புதன் பகவானால் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். சட்ட சிக்கல்களும் முடிவுக்கு வரும். எதிர்ப்பு இல்லாமல் போகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டி விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பின் காரணமாக செய்கின்ற தொழிலும் அபிவிருத்தியாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் செயல்களில் வெற்றி உண்டாகும். மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான எண்ணங்களும் பூர்த்தியாகும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகளால் உங்கள் செல்வாக்கு உயரும். அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளை உண்டாக்குவார்கள். அரசு வழி முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். செய்கின்ற தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். கல்வியாளர்களின் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றியாகும். பூமி சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படும் என்றாலும் விடாமுயற்சியால் அதனை சரி செய்வீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். வருவாயை அதிகரிப்பார். அரசு அலுவலகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வையும் வழங்குவார். நேற்று வரை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்துவார். தன்னம்பிக்கையை அதிகரிப்பார். பொன் பொருள் சேர்க்கையையும் வழங்குவார். இந்த நேரத்தில் ராஜ கிரகமான சூரியனும் உங்கள் ராசிநாதனும் சாதகமாக இருப்பதால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும். மேற்கல்வி முயற்சியும் வெற்றியாகும். கல்வியாளர்கள் கல்வி நிறுவனம் நடத்துவோரின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மேலும் இந்த ஆனி மாத பௌர்ணமியானது ஆனி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஏற்படும். எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அனுமனை வழிபடுவதும் சிறப்பு. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. வைகாசி மாத பௌர்ணமி அன்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது. ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும். மேலும் இந்த உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமி ஆனி மாத பௌர்ணமியாகும். இந்த பௌர்ணமியானது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை காலை 7:16 மணி முதல் சனிக்கிழமை காலை 7:29 மணி வரை இருக்கின்றது. அதாவது ஜூன் 21 வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை 7 மணி வரையும் நீடித்து இருக்கின்றது. இந்த பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை காலை தொடங்கி சனிக்கிழமை காலை முடிவடைகிறது. பெரும்பாலான கோவில்களில் ஆனி பௌர்ணமி அன்று அபிஷேகம் பௌர்ணமி பூஜைகள் நடைபெறும். எனவே வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதே போலவே அம்பாள் துர்க்கையம்மனை வழிபட்டு அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வைத்து வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஜூன் 21ஆம் தேதி காலை 7 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. எனவே சனிக்கிழமை காலை வரை நீடிக்கிறது. எனவே இந்த ஆனி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை காலை முதல் சனிக்கிழமை காலை வரை கிரிவலம் செல்லுவதற்கான உகந்த நேரமாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.